நேபாளத்தில் ஊழல் மற்றும் சமூக வலைதள தடை எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்ததால் பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். கடந்த 2 நாட்களாக நடந்த வன்முறையில் குறைந்தது 19 பேர் உயிரிழந்தனர். 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். போராட்டக்காரர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் தீ வைத்தனர். காட்மண்டுவில் விமான நிலைய சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படை தலைவர்கள் அமைதியுடன் உரையாடலின் மூலம் பிரச்சனையை தீர்க்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நேபாள நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்நாட்டில் இயங்கும் அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் என அந்நாட்டின் பிரதமர் KP சர்மா ஒலி தலைமையிலான அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் இந்த உத்தரவை மீறிய Facebook, Instagram, WhatsApp, YouTube உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டன. இதற்கு நாடெங்கிலும் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நேற்று அங்கு போராட்டங்கள் நடைபெற்றன. அதாவது இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் நடத்தும் போராட்டமானது அந்நாட்டு தலைநகர் காட்மண்டுவில் உள்ள நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் முற்றுகையிடப்பட்டன. அதே சமயம் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 19 பேர் உயிரிழந்தனர். அத்தோடு 400க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் காயமடைந்தனர். மற்றொரு புறம் நேபாள அரசு இந்த போராட்டம் தொடர்பாக அவசர ஆலோசனைகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர இராணுவத்தினரும் களமிறக்கப்பட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கண்டதும் சுடுவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்தும் ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 2வது நாளாக இன்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகைய சூழலில்தான் பதவி விலகிய பிரதமர் KP சர்மா ஒலி வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் நேபாளத்தில் நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் இல்லம், பிரதமர் இல்லம், அரசு அலுவலகங்கள், அமைச்சர்கள் வீடுகளை குறிவைத்து இளைஞர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். மேலும் நேபாளத்தில் 3 மூத்த அமைச்சர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். அதாவது உள்துறை அமைச்சர் நேற்று பதவி விலகிய நிலையில் மேலும் 2 அமைச்சர்கள் இன்று பதவி விலகியுள்ளனர். நேபாள தலைநகர் காட்மண்டுவில் உள்ள ஒரே விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளது. விமான நிலையம் அருகே போராட்டக்காரர்களால் தீ வைப்பு சம்பவங்கள் தொடர்ந்ததால் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.